வாரத்தின் முதல் நாள் அன்று மக்தலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்டு பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததோ. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 ஊர்களுக்கு சண்டை வந்தது. ஒரு ஊர் வந்து மலை உச்சியில் இருந்தது, இன்னொரு ஊர் வந்து மலைக்கு கீழே இருந்தது. அப்படி சண்டை வந்தவுடனே மலை உச்சியிலிருந்து வந்தவர்கள் மலைக்கு கீழே இருந்த ஊர்ல இருந்து ஒரு குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்க. எப்படியாவது அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வர வேண்டும். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, மலைக்கு கீழே இருக்கிற ஊர்காரங்களுக்கு மலை ஏற தெரியாது. எப்படி குழந்தையை மீட்டு கொண்டு வருவதோ? எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டு அதுல வலிமையான இளைஞர்களை ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. 10 பேரை தேர்ந்தெடுத்து, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த மலையை ஏறி சென்று மேலே இருக்கிற ஊர்ல இருந்து நம்ம ஊர் குழந்தைய கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த 10 இளைஞர்களும் ஓகே நாங்க போறோம், ஊருக்காக இதை செய்யலன்னா எப்படி அப்படின்ட்டு அந்த மலையை ஏற ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் முடிந்தது. மலை இவங்களால ஏற முடியல, கொஞ்சம் தூரம் தான் போயிருந்தாங்க. 2வது நாள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு 5 நாள் இவங்க ஏறினாங்க. பார்த்தா பாதி மலை தான் இவங்களால ஏற முடிஞ்சது. அந்த சமயம் பார்த்து அந்த வழியாக இவங்க ஏறிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு குழந்தையை தன்னுடைய தோல்ல கட்டிக்கிட்டு கீழே இறங்கி நின்றாங்க. இந்த 10 இளைஞர்கள் அந்த பெண்ணை பார்த்த உடனே சொன்னார்கள், அம்மா நீ நம்ம ஊர் தானே, இது உன் குழந்தை தானே, நாங்க ஒரு வாரமா இதை ஏறி நிறுகிறோம், இந்த மலையை பாதி கடை ஏற முடியல, உனக்கு எப்படி மலை ஏற தெரியும், அதுக்குள்ள மேலே போயிட்டு குழந்தைய எடுத்துன்னு வந்துட்டே அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இது என் குழந்தை, இது என்னுடைய குழந்தை, அதனால தான் மலை ஏறுறத பற்றியோ எதை பற்றியோ நான் கவலைப்படல, நான் என் குழந்தையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பு என்னை மலை ஏற வைத்ததோ என் குழந்தையை கொண்டு வர செய்ததோ என்று சொன்னார்களா. அன்பார்ந்தவர்களே, அந்த தாயினுடைய உள்ளத்தில் வந்து அன்பு நிறைந்திருந்ததோ, அதனால்தான் அவங்களுக்கு எந்த ஒரு பயிற்சியும் தேவைப்படவில்லை. தன்னுடைய குழந்தையை மீட்டு கொண்டு வர வேண்டும்
என்கின்ற வேகம் அனைத்தையும் செய்து முடித்தது. ஆனா இந்த 10 இளைஞர்கள் ஏறினார்களே, அவர்களிடத்தில் அந்த ஆசை இருந்ததோ, ஆனால் முழுமையான அன்பு இருந்ததா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதனால்தான் புனித சின்னப்பர் அழகாக சொல்லுவார், அன்பு அனைத்தையும் செய்யும், அனைத்தையும் செய்யும். அன்பு அனைத்தையும் மன்னிக்கும். கடவுள் இந்த உலகத்திலே எழுதிய அருமையான ஒரு மொழி என்ன தெரியுமா? அன்புதான். எத்தனையோ மொழிகளை அவர் எழுதியிருக்கலாம், ஆனால் அது அனைத்துமே இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு தெரிந்ததா என்றால் இல்லை. ஆனால் அவரே விரும்பி எழுதிய ஒரே மொழி அன்பு மொழி என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகுதான் அந்த அன்பு என்றால் என்னவென்றோ இந்த உலகமே புரிந்து கொண்டது. காரணம், தந்தையாகிய கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனையே அனுப்புகின்ற அளவுக்கு அன்பு செய்தார். அந்த மகன் இந்த உலகத்திற்கு வந்த பொழுதோ உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்தார் என்றால் அன்பை பற்றி மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தார். அதனால்தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு கும்பல் பார்த்தது. அவள் குற்றவாளி, அவள் கல்லால் எறியப்பட வேண்டும், அவள் சாகடிக்கப்பட வேண்டும் என்று அந்த கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அதே குற்றவாளியை, அதே பாவியை வேறு கண்ணோட்டத்தோடு பார்த்தது. என்ன கண்ணோட்டம் என்று பார்க்கின்ற பொழுது, யார்தான் குற்றவாளி இல்லை? மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனாக இருந்தாலும் சரி, மனுஷியாக இருந்தாலும் சரி, யார்தான் குற்றவாளி இல்லை? அதனால்தான் அவரை ஒரு கேள்வி கேட்க வைத்ததோ, உங்களுள் எவன் குற்றம் செய்யவில்லையோ அவன் கல்லை எறியட்டான். அந்த பெண் மீதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த அன்போ அவளை சாவில் இருந்தோ வெளியே கொண்டு வந்தாதாம். இன்றைக்கு எதற்காக அன்பை பற்றி பேசுகின்றோம் என்றால், திருச்சபையானதோ புனித அருளப்பர், ஜான், யோவான் எல்லாமே ஒண்ணுதான். அருளப்பருடைய விழாவினை கொண்டாடுகின்றதோ. நான் முன்னுரையிலே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவினால் அன்பு செய்யப்பட்டவர். ஏன் இயேசு கிறிஸ்து இவரை மட்டும் அன்பு செய்தாரா? அப்போ இயேசு கிறிஸ்து இவரை அன்பு செய்திருந்தால் இவரை தானே தலைவராக மாற்றி இருக்க வேண்டும். ஏன் ராயப்பரை வந்து அவர் தலைவராக உருவாக்குகின்றார்? காரணம் ஒன்றை இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை போல அருளப்பரும் திருமணமாகாத, திருமணம் செய்து கொள்ளாத ஒரு அப்போஸ்தலராக இருந்தார். மற்றவர்கள் அனைவருமே திருமணம் செய்தவர்கள். ஆனால் அருளப்பர் திருமணம் செய்து கொள்ளாத ஒரு அப்போஸ்தலராக இருந்தார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுதோ அந்த குழுவிலே இளையவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய அந்த குழுவிலே இளைய ஒரு அப்போஸ்தலராக இருந்தார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுதோ அவர் ராப்போஸ்ன உணவின் பொழுதோ எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் என்றால், இதோ இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னை உங்களுள் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்றும். அப்பொழுதோ அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டோ இயேசு கிறிஸ்துவை கேட்கின்றார், யார் சொல்லும். அதனால்தான் இந்த அருளப்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அதிகமாக சுவைத்ததினால்தான் அவருடைய கடிதங்கள், திருமடல்கள் நாம் வாசித்தோம் என்றால் அன்பை பற்றி அதிகமாக பேசுவார். எவனொருவன் நான் கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டோ
தன்னுடைய அயலானை வெறுக்கின்றானோ அவன் பொய்யன். அன்பே கடவுள் என்று போதித்தவர் புனித அருளப்பர். அதனால்தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், கடவுள் எத்தனையோ மொழிகளை கொடுத்தார். அந்த அத்தனை மொழிகளிலும் சிறந்த ஒரு மொழி இயேசு கிறிஸ்துவினால் உலகிற்கு கொடுக்கப்பட்ட மொழி அன்பு மொழி. அந்த அன்பை அனுபவித்தவர் அருளப்பர். அவருடைய விழாவினை கொண்டாடுகின்ற பொழுது இந்த அன்பை சுவைப்பதற்காக தான் நாம் அனைவருமே இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டின் கடைசி வெள்ளிக்கிழமை. யோசித்து பாருங்கள், 2024 தொடங்கிய அனைவருமே நம்மோடு இருக்கின்றார்களா? ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார், நம்மோடு பயணப்பட்டிருக்கின்றார். நம்முடைய வேதனைகளிலும் நம்முடைய கவலைகளிலும் நம்முடைய பயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய அன்பும் பரிவும் பாசமும் நம்மை இன்று இந்த இடத்தில் கொண்டு வந்தோ நிறுத்தி இருக்கின்றதோ. அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டாம். இயேசுவின் திரு இருதயம் அந்த அன்பினால் பற்றி எரிகின்றதோ, அந்த அன்பினால் முழுமையாக நிரம்பி வழிகின்றதோ, அந்த அன்பை சுவைத்தவர் தான் புனித அருளப்பர். இன்றோ நாம் யோசித்து பார்ப்போம். அந்த அருளப்பர் சுவைத்த அதே அன்பை நாமும் சுவைப்பதற்காக தான், நாம் புரிந்து கொள்வதற்காக தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்குகின்றார். அன்பை பற்றி அழகாக புனித சின்னப்பா கொரிந்தியருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 13வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கின்றார். வாழ்க்கையில அன்பு மட்டும் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் யாரோ ஒருவரால் அன்பு செய்யப்படுகின்றோம். நம்முடைய அன்பை யாரோ ஒருவருக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தோழர்களாக, தோழிகளாக, உடன் படித்தவர்களாக, உடன் பயணிப்பவர்களாக, நம்மோடு பணி செய்கின்றவர்களாக இருக்கலாம். அன்பை கொண்டிருப்பவன் தான் மனிதன், அன்பை பகிர்ந்து கொள்பவன் தான் மனிதன், அன்பிற்காக வாழுகின்றவன் தான் மனிதன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாம். ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இதோ இருகரம் விரித்து 24 மணி நேரமும் நான் என்னுடைய அன்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். என்னுடைய மகனே, மகளே, வா. சோர்ந்து விட்டிருக்கின்றாயா? சுமைகளால் வாடி விட்டிருக்கின்றாயா? வா, உனக்கு நான் ஆறுதலும் தேறுதலும் கொடுப்பேன் என்று கூறுகின்றார். அவருடைய அன்பை சுவைக்கின்ற மனிதர்களாக, மனுஷிகளாக நாம் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.